இமயமலையில் பனி ஒருபோதும் உருகாத இடத்தில் ஒரு காலத்தில் ஒரு ராட்சசன் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ராட்சசன் தியானத்தில் இருந்தபோது இறைவன் அவர் முன் தோன்றினார். நீ செய்த கடுமையான தவத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு விருப்பமான எந்த வரத்தையும் என்னிடம் கேள் பஸ்மாசுரன். இறைவா, நான் என் வலது கையால் தொடும் எந்த பொருளும் உடனடியாக சாம்பலாகிவிடும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சிவன் சொல்ல, இதை சோதிக்க ராட்சசன் சிவன் தலையில் கை வைக்க சென்றான். சிவன் அது அறிந்து தப்பித்து ஓடி காட்டில் ஒளிந்தார். காட்டுக்குள் நுழைந்த அரக்கன் அங்கு அழகான பெண்ணை பார்த்து மயங்கி பின் சென்றான். அந்த பெண்ணிடம் நீ வேண்டும் என்று கேட்க, அந்த அழகிய பெண் நான் செய்வதை நீ செய், அப்போது உன் விருப்பத்துக்கு வருவேன். அந்த பெண் நடனமாட அரக்கனும் சென்றாட அவள் செய்வதை இவனும் பார்த்து செய்ய, அவள் தலையில் கை வைக்க அரக்கனும் அறியாமல் தலையில் கை வைக்க வாங்கிய வரம் பலிக்க எரிந்து சாம்பலாகிவிட்டான். ஒளிந்திருந்து பார்த்து சிவன் மோகினி வடிவில் வந்திருப்பது திருமால் என்று அறிந்து கொண்டான்.